நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம நாமக்கல் ஏரியாவில் மெயினான இடத்துல ஃப்ளாட்டு போடுறதுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் தயாராக இருக்குது. யாராவது ரியல் எஸ்டேட் நண்பர்கள் யாராவது இருந்தால் உடனே இந்த திரையில் காட்டியிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது மாண்புமிகு புரோக்கர் ஐயா யாராவது இருந்தாலும் உடனே இந்த திரையில் காட்டியிருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. இல்லை, ஃபஸ்ட்டு அந்த இது நீங்கள் அனுப்புனீங்க இல்லைங்களா? சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது நீங்கள் அனுப்புனீங்கல்ல வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ்லாம், அதெல்லாம் அதுவும் கேட்குறேன். நீங்கள் யூடியூப்பில் வர்றதெல்லாம் அதுவும் பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு நான் தியானம் பண்ணது ஏதோ நமக்கு மனசில் பட்டது செஞ்சேன். இப்போ ஒரு நல்ல குரு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அப்போ இருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இது யார்கிட்ட போய் கேட்கறது, நம்மகிட்ட கையில காசும் இல்லை, வெளியில போகவும் முடியாது, என்னுடைய சூழ்நிலை. அப்படிங்கும்போது நம்ம யார்கிட்ட கேட்கறது ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட பேசும்போது நீங்க இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்றீங்களா, எல்லாம் மன நிறைவா இருக்கு சாமி. மனசு அந்த சிவங்கிட்ட போயிட்டு உட்காந்து நான் இன்னைக்கு எந்த நிலையிலயும் இன்னைக்கு நிம்மதியா இருப்பேன், இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்கனாவே அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும் மனசு. பணம் காசு அது ரெண்டாவது விஷயம். மனசு நிம்மதி தானே வேணும் நமக்கு. தொடர்ந்து சந்தோஷமாவே இருங்க, பணம் உங்களை தேடி வரும். நான் அந்த பணத்தை விட மன நிம்மதி வேணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் மன நிம்மதி. நான் சொல்றேன் அந்த டெக்னிக், நான் சொல்ற டெக்னிக் சந்தோஷமா திருப்தியா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு தொடர்ந்து இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் இருக்கிறதும் போயிடும், அலைஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதான் அப்புறம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும் போதெல்லாம் நான் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அந்த மனக்கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு சாமி. நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு அந்த சிவன் நேர்ல சொன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. ரெண்டாவது இன்னொருத்தவங்க பேசி நிற்பாங்க, அவங்க நான் அசைவம் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. அது தப்பு. அந்த பாப்பா இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இப்பதான் தியானம் பண்ணி 1 மாசம் தான் பண்ணிருக்கு. அனுபவம் வரணும். அது அவங்க தெரியல, கிளியரா தெரியாம சொல்லுது. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளுடைய உயிர் மேல ஒரு உயிரை கொல்லும் போது அதுவும் சிவனை தான் கும்பிடும். இல்ல அப்படின்னு இல்ல, உயிர் கொல்றதெல்லாம் அப்புறம் அந்த மாமிச உணவே நம்ம உடம்புக்கே சேராது பொதுவா. உடம்புக்கே சேராது. என்னுடைய மனசுல எனக்கு அது ஒரு உயிர் நம்ம அப்படின்றது உடம்புக்கும் சேராது, மனசுக்கும் சேராது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சிங்கம் புலி எல்லாம் இருக்குல்ல, சிங்கம் புலி இருக்கு, அது மாமிச உணவை சாப்பிடுது. ஆனா அது அமைதியாவே இருக்காது. அது இங்கிட்ட அடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அமைதியாவே இருக்காது, மனசு அமைதி இருக்காது அதுக்கு. ஆனா ஒரு பசுமாடு புல்லு சாப்பிடுது, அது பாருங்க அப்படியே அசை போட்டுட்டு அமைதியா தூங்கிட்டு இருக்கும். அப்படியே அமைதியா கூட பாருங்க, அது கர்ஜித்து தான் அது, இல்லன்னா அதுவும் அமைதியா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சொல்றது எல்லாம் செய்யுது. ஏன்னா புல்லு சாப்பிடறதுலாம் அமைதியா இருக்கும், மன அமைதியோட இருக்கும். இந்த சிங்கம் புலி எல்லாம் அமைதியோட இருக்காது. அதே மாதிரி அந்த சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய குடல் ஒரு குறைவா தான் இருக்கும். அந்த நீளம் ஒரு 10 அடி 12 அடி தான் இருக்கும். ஆனா மனுஷனுக்கு 22 அடி 20 அடி இருக்கு. அப்ப இந்த 20 அடி குடல்ல போயிட்டு அந்த மாமிசம் வெளியில வரணும். தங்குச்சுன்னு சொன்னாக்க கவனிங்க, அது தங்குச்சுன்னு சொன்னாக்க கண்டிப்பா அது ரொம்ப ஒரு ஸ்மெல் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டு போயிடும், குடலுக்கு எல்லாமே கெட்டு போயிடும். இதே மாதிரி அந்த மாமிசனுடைய இது நம்ம உடம்புல பரவும் போது அது ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும். அது போகுது, அதை பத்தி கூட இல்ல. ஆனா அந்த மாமிச ரசம், அந்த மாமிச குழம்பு மாமிசமா உள்ள போகும்போது பிளட்ல கலக்கும் போது உடம்புல ஒரு மாதிரி சேக்கடிச்ச மாதிரி இருக்கும், மாதிரி இருக்கும். மன அமைதி குறைஞ்சிரும். இப்ப நம்ம தியானம் பண்ணும் போது மன அமைதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, திருப்தி எல்லாம் கிடைக்குது. அப்ப இது போகும்போது என்னதுனாக்கா அதை காலி பண்ணிடுது, மன அமைதியை எடுத்துருது.
அதனாலதான் நம்ம அது வேண்டாம். நம்ம வந்து கடவுளை தியானம் பண்றோம், அதுல நமக்கு சுகம் கிடைக்குது, அமைதி கிடைக்குது. அந்த அமைதியோட இருந்துக்கணும். இப்ப இதை விட்டோம்னா அது கெட்டு போயிடும். ஆமா ஆமா ஆமா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது இன்னொரு விஷயம் சாமி, நான் வந்து தியானம் பண்றது இப்போ இயல்பாவே வந்து மனசு நிம்மதியா இருக்கு. அந்த ஒருநிலைப்படுறது கூட சும்மா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட சரி, நடந்துட்டு இருக்கும்போது பேசும்போது கூட எனக்கு ஒருநிலைப்படுறதுக்கு அதுக்கு அதோடைய இது எனக்கு கிடைக்குது. ஆனா ஒரு டைம் நான் சரி அப்படியே சோர்வா படுத்துறேன்னு வச்சுங்களேன், வந்து வந்து என்ன மிரட்டுது சாமி. என்னன்னா, எந்திரு, என்ன தூங்குற, எந்திரு போய் தியானம் பண்ணுன்னு எனக்கு நல்லா சொல்றது நல்லா தெரியுது. கண்ணு மூச்சு பார்த்தனா சரி சரி அப்படின்னு நீங்க வந்து இப்ப ஞானத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஞானத்தை. அப்படிங்கும்போது சிவன் உங்களை வந்து எடுத்து நடத்துறாரு அவரே உங்களை. சோம்பலா இருக்காத, சோம்பலா இருக்காத, நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, மேலும் மேலும் நல்லா ஒரு உற்சாகமா வரணும், உற்சாகமா தொடர்ந்து முன்னேறி போகணும். இப்படியே சோம்பலா இருந்தீங்கன்னா அப்புறம் மாயா பிடிச்சிக்கும். தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா சோம்பலாவே இருந்தா அந்த பழைய விஷயம் என்னன்னா, இந்த டெத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தனால கொஞ்சம் பூஜை ரூமுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி டேட் ஆயிட்டேன். அந்த டைம்ல நான் செய்ய மாட்டேன். அதனால நான் அது கொஞ்சம் சோர்ந்துட்டேன்னு வச்சுங்களேன். அது வந்து என்ன வந்து எழுந்துரு பொதுவா சொல்றேன். சோம்பலா இருந்துட்டு சோர்வா தியானம் பண்ண விட்டுறோம், எல்லாம் நினைக்கிற விட்டுறோம், எல்லாம் விட்டுட்டோம்னா இந்த மாயா வந்து அந்த சந்தில வந்துடும். அந்த கேப்ல வந்து நம்மள பூந்து பிடிச்சிக்கும். ஏதோ ஒரு இது பண்ணி எப்படியாவது நம்மள சிக்கலை மேலும் சிக்கலை போட்டு விட்டுரும். அதனால அப்புறம் அந்த சிக்கலை சரி பண்றதுக்கே சரியா இருக்கும் அப்புறம். அதனால இப்ப என்னன்னா, நீங்க அட்வான்ஸா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் எடுத்து சந்தோஷமா தான் இருந்துச்சு. அடிச்சிருவேன் ஏந்துரு அப்படின்னு அந்த வார்த்தை டக்குன்னு எடுத்து பார்த்தா யாரையும் காணோம். சரி சரி, இது சாமிதான் நம்ம எழுப்பிச்சு. சிஸ்டர், அது வந்து முன்கூட்டியே நீங்க தியானம் பண்ணிக்கணும், முன்கூட்டியே முயற்சி பண்ணிக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை மணிக்கு நீங்க சமையல் பண்ண ஆரம்பிக்கணும்? ஒரு 8 மணிக்கே செஞ்சிடணும். அப்போ நீங்க சோம்பலா இருந்தா என்ன ஆகும்? அப்புறம் அந்த சாப்பிட்ற நேரம் ஒரு 1 hour 1 மணி நேரம் தள்ளி போகும்ல. அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் மதிய நேரம் சாப்பாடும் பசி இருக்காது. அப்புறம் அது தள்ளிட்டு போகும். அப்புறம் சாயந்தரமா சாப்பிடுவீங்க மதிய சாப்பாடு, அப்புறம் லேட்டா சாப்பிடுவீங்க. அப்புறம் இரவு சாப்பாடு அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுவீங்க. இப்படியே சோம்பலாயி லேட்டா எல்லாமே தள்ளிக்கிட்டே போகும். அதனால நீங்க அட்வான்ஸா ஒண்ணு பண்ணிக்கிட்டீங்கன்னா முன்னேறி போறதுக்கு நம்ம வசதியா இருக்கும். அவ்வளவுதான், அட்வான்ஸா பண்ணிக்கணும். அட்வான்ஸா தியானம் பண்ணீங்க, அட்வான்ஸா பிரேயர் பண்ணீங்க, அப்ப உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கும். நீங்க ஒரு பிரேயரே பண்ணாம விட்டுட்டீங்க, ஒரு நாளைக்கு பிரேயர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு பிரச்சனை அந்த சந்தில வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கோ உங்க பசங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கோ ஒரு பிரச்சனை அந்த இதுல வந்தபோது அப்படியே ஞாபகம் ஃபுல்லா அதுல போகுது இல்ல. இல்ல, நம்ம அது மாதிரி அசால்ட்டா இருந்தோம்னா அந்த சந்தில வந்து ஒரு பிரச்சனை வந்து உள்ள வந்துடும். சரிங்க சாமி. அதனால நீங்க எதுலயுமே ஒரு அட்வான்ஸா பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணுங்க. எது செஞ்சாலும் தொடர்ந்து பண்ணுங்க. பிரேயர் பண்றீங்களா, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. நல்லா முன்னேற்றம் வந்துட்டே இருப்போம், முன்னேறி வந்துட்டே இருப்பாங்க. அவங்க செய்யறதெல்லாம் கிடுக்குன்னு வர ஆரம்பிச்சிடும், நீங்க நினைக்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்ணேன், 7 மாசம் தொடர்ந்து பிரேயர் பண்ணேன். ஜெயிச்சே தீரணும் அப்படின்ட்டு 7 மாசம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெயிச்சே ஆகணும்ட்டு அதை தொடர்ந்து இல்ல எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு தொடர்ந்து பண்ணிட்டாங்க. நான் ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு பிடிவாதமா. இது வந்து நல்லதுக்கு பிடிவாதம், கெட்டதுக்கு பிடிவாதம் இல்ல, நல்லது சாதிக்கிற ஒரு பிடிவாதத்தை தொடர்ந்து பண்ணிட்டே. அது 6 மாசம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணு. கேக்குறாங்க சில பேர், நான் வந்து ஒரு 20 நாள் பண்ணா போதுமா, 10 நாள் பண்ணா போதுமா, 50 நாள் பண்ணா போதுமா, அல்லது 2 மாசம் பண்ணணுமா, 3 மாசம் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. இப்போ 2 நாள் சாப்பிடணுமா, 3 நாள் சாப்பிடணுமா, 4 நாள் சாப்பிடணுமா, தினமும் சாப்பிடணுமா, அதே மாதிரி தியானம் தொடர்ந்து பண்ணு. இப்ப நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சிஸ்டர் நான் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு இவ்வளவு கஷ்டமா வருது, பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு, எல்லாமே என்னன்னே ஒண்ணும் புரியல, பல பிரச்சனை வருது நம்ம. அதனால நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். 3 மாசம் 90 நாள் பண்ணிட்டு இருந்தேன். 90 நாள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன், கேப் இல்லாம தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். காலை மதியம் இரவு பண்ணிட்டே இருக்கேன். அப்படி வேலையும் செஞ்சுக்குவேன், வேலை செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் விடாம. அப்படி பண்ணும்போது எந்த மாற்றமும் தெரியல சிஸ்டர். 3 மாசமா எந்த மாற்றமும் எதுவுமே தெரியல, எந்த அறிகுறியும் இல்ல, சைலண்டா இருக்கு. நான் பண்றத பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்துல சொல்றேன், ஆரம்பத்திலே முத பண்ணும்போது அப்ப வந்து என்ன ஆச்சு, திடீர்னு 3 மாசம் 90 நாள் கழிச்சு நைட்டு 1:30 மணிக்கு வந்து அவர் பேசுறாரு.
ம், ம், நீ என் மனைவி, ம், ம், நான் உன்னை பாதுகாத்துக்குவேன், காப்பாத்துவேன் ம், அப்படிங்கிறார். ம், 100 ம், காப்பாத்த போறேன் அப்படிங்கிற ம், நீ என் மனைவிங்கிற அந்த வரத்தை கொடுக்குறாரு. ம், அது எதுக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு தெரியுங்களா? இன்னைக்கு நினைச்சு பார்த்தேன். ம், ம். நமக்கு வந்து அந்த வரம் கொடுத்துருக்கிறாருங்கிறதே நம்ம மறந்துடுறோம் அடிக்கடி. ஆமா. நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்காருங்கிறதே நான் மறந்துட்டு கவலைப்படுறேன். ஆ, ஆ, ஆ. இதுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் நமக்கு தான் வரம் கொடுத்துருக்காரா இல்லையா? ஆமா. அதாவது மீறி நம்ம ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு கவலைப்படுறோமா, அப்புறம் நினைப்போம் சாமி சொல்லுங்கப்பா இது என்னப்பா, இது நடக்குமா நடக்காதா, என்னதான் ஆகும் சாமி, உருப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா, ம், கண்டிப்பா ஆகும்டா, நீ ஏன்டா நீ போட்டு குழப்பிக்கிட்டே கிடக்குற, ம், ம், அது வந்து ஒரு மனசாயிரு அப்படின்ட்டாரு. ம், அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே, ஒரு விஷயம் நடந்துருச்சா, சரி ரைட், ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, நீ நினைக்கிறதுக்கு மாற நடந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. ம், ம், நடந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? ம், ம், அப்படியா இப்படி நடந்துருச்சா, சரி ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம், ம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உண்மையிலே ரொம்ப நல்லது, பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா நான் அதை டீல் பண்றேன், ம், அதுதான் ஒரு பக்குவங்கிறது, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம்னு சந்தோஷப்பட்டேன். ம், உடனே என்னாச்சுன்னா அது நல்லதாவே மாறிடுச்சு, ம், நல்லதாவே மாறிடுச்சு, அவ்வளவுதான். ம். அதுதான் ஒரு இப்போ அதிசயம், நம்ம பக்குவம். ம் ம், சரிங்க சார். இப்போ நான் என்ன ஒண்ணு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சாமி, அதே மாதிரி ம் நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசுறது முன்னாடி ம் நானும் விடாம அது என்னதான் நடக்குது ம் அப்படி சொல்லிட்டு இப்போ பசங்க எல்லாம் காலேஜ் போயிடுறாங்க. எனக்கு வந்து ஃப்ரீன்னு வச்சுங்களேன், எனக்கு நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ம் அதனால நான் என்ன பண்ணேன், தியானத்துல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டே இருந்தேன் சாமி. ம் ஒரு கட்டத்துல என்னன்னா ம் மனசு சந்தோஷமா இருக்கு. ம் டீ எப்படி போடுறது தெரியல எனக்கு சாமி. ம் டீ போடுறது தெரியல, சாப்பாடு செய்யறது தெரியல, எல்லாம் மறந்துருச்சா? எதுவுமே எல்லாமே மறந்துச்சு. ஆனா சந்தோஷமா இருக்கு, மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு. ம் அப்புறம் எங்க வீட்டுக்கிட்ட போய் சொன்னேன், ம் எனக்கு அவருக்கு இப்ப டீ குடிக்கணும் போல தோணுது, ம் டீ எப்படி வைக்கிறது தெரியல, ம் எனக்கு மனநிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ம் அப்புறம் அவர் அதை பெருசா எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன். இவ என்ன அதான் அவர்கிட்ட போய் நீங்க சொல்லவுன்னா அவரு குழப்பமாயிருச்சு அவருக்கு. அவரு ஒன்னும் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, சரி ஏதோ தமாசு பேசுறான்னு சொல்லிட்டு கம்மா போயிட்டாங்க. ம் அப்புறம் நானா கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்துட்டு ம் உள்ள போயிட்டு திருப்பி தியானம் பண்ணேன். ம் எனக்கு இது மாதிரி இருந்தா என்ன யாரும் பைத்தியம் சொல்லுவாங்க, ம் எனக்கு வந்து சிந்தனை கொடு, ம் எனக்கு சிந்தனையை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டேன். ம் திரும்ப எந்திரிச்ச உடனே அப்புறம் எனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப அப்புறம் அதை கண்டினியூவா அந்த சாப்பாடு செய்யற வேலை எல்லாம் செய்யற வேலை அப்புறம் அந்த ஞாபகம் தானாவே வந்துச்சு சாமி ஒரு டைம் அந்த மாதிரி. ம் ஆமா ஆமா. அதனால எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த ஆன்மீகத்துலன்றது எனக்காவே தான் தோணுச்சு. எனக்கு கஷ்டம் எல்லாம் கிடையாது, கடவுள் கொடுக்கல. கொடுக்கும் போதே அதை நான் பப்ப சிவ சிவா சிவசேன் அந்த சிவனை தான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் பரவாயில்ல. ஆனா உங்கள்ட்ட பார்த்துட்ட உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா இருக்கு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே என்ன செய்யணும்னா அட்வான்ஸா நீங்க வந்து ஒவ்வொன்றும் கவனமா செய்யுங்க. சரிங்க சாமி. இனிமே வந்து கவனமா பேலன்ஸா வேலையும் செஞ்சுக்கங்க. அவர் பக்கத்துல இருக்காருன்னு நினைச்சுங்க. டயத்துக்கு தியானம் பண்ணிருங்க. அந்த டயத்துக்கு கரெக்டா தியானம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கங்க. உணவெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டா சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க. இல்ல அது வந்து உணவுலாம் வந்து எனக்கு அது இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு பசிக்குதுன்னு போது சாப்பிடுவாள், அதெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன். வெயிட் நார்மல் வெயிட் தான், 53 54 அப்படிதான் இருப்பேன் நான். சரி சரி, அதெல்லாம் ஒவ்வொன்றும் கவனமா இருந்துங்க. அட்வான்ஸா ப்ரேயர் பண்ணிக்கங்க, அட்வான்ஸா எல்லாம் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல நீங்க என்ன கூட வர மாட்டேங்குது சாமி. எனக்கு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடலாம் அந்த ஆசைலாம் இல்ல. பசிக்கிற டைம் ஏதாவது சாப்பிட்றேன்னா அவ்வளவுதான். அந்த கடையில விற்கிறதெல்லாம் வாங்கிலாம் சாப்பிட மாட்டேன்னு வச்சுங்க. எப்பயுமே சரி, அது எனக்கு பிடிக்கிறது கிடையாது. அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது கிடையாது. வீட்டுல செய்யறனா சாப்பாடு பசிக்கு ஒரு சாம்பார் ரசம் தான் பரவாயில்ல, ஒரு ரசமே இருந்தாலும் சாப்பிடுவேன். வெயிட் இருந்தது அவ்வளவுதான். வேற அதெல்லாம் எனக்கு அந்த ஆசைகள்லாம் கிடையாது. வேற இதை வாங்கி போட்டுக்கணும் அதை வாங்கி போட்டுக்கணும், பணம் வாங்கிக்கணும் அதை வாங்கி எந்த எல்லாமே இல்ல சாமி. மன நிம்மதி இருக்கு. சரி சரி, சம்பாதிக்கிறேன். எப்பவுமே அவர் பக்கத்துல இருக்கிறாருன்னு நினைச்சீங்க, அதான் முக்கியம். அது மாதிரி நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு உங்க நிம்மதி இருக்கு, நல்லா இருக்கு. நிம்மதிக்காக இல்ல, அவர் எப்பவுமே பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டே நீங்க இருக்கும்போது உங்க காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதே மாதிரி சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க. உங்களுக்கு வந்து பணம் எல்லாம் தேடி வரும். உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவரே செஞ்சு முடிச்சிடுவார். அவர் கூடவே இருந்தீங்க, அவர் உள்ள ஒரு ரவுண்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, உங்க பிள்ளைங்க வந்து என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், என்ன மாதிரி ஒரு மருமகம் வரணும், எல்லாமே அவர் பண்ணி வருமா.
நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை அவர் பக்கத்துல இருக்காருன்னு அவர் கூட ஒரு ரவுண்டுக்குள்ளேயே தொடர்ந்து இரு. அப்படி இருக்கும்போது காலையில அந்த தியானம் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் உங்களை நினைப்பேன் நான். குருக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு அப்புறமா தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. என் மனசுக்கு வந்து எனக்கு சிவனா வந்து குருவா நீங்க தான் அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு மனசுல படுது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உண்மைதான். ரொம்ப போராடி இருக்கேன், ரொம்ப நாள் போராடி இருக்கேன். அப்படிங்கும்போது மக்களுக்கு எப்படி சொன்னா உங்களுக்கு பயனுள்ளதா பிரயோஜனமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி சொல்றேன். ஆனா நீங்க வந்து சொல்றது எல்லாமே வந்து எல்லாருக்கும் மக்கள் நல்லா இருக்கணும்ன்றது உங்களுக்கு நினைப்பு இருக்கு. அது வந்து ஒரு திறமை தான். அது என்னன்னா, எங்க அப்பா வந்து பேசவே மாட்டாரு. பேசுவாரு, அதிகம் பேச மாட்டாரு, தேவையில்லாம எதுவும் பேச மாட்டாரு. ஆனா வந்து எங்க அம்மா வந்து நிறைய பேசணும் பாட்டுக்கு. யாராவது ஒரு அன்பா பேசிட்டாங்கன்னு வச்சுக்க, யாருனாலும் பொதுவா யாராவது நல்லா பேசுறாங்க, ஆள் கிடைச்சிட்டா போதும், அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. அதனால எங்க அம்மா நிறைய பேசணும், எங்க அப்பா அதிகம் பேச மாட்டாரு, 2 வார்த்தையோடு முடிச்சுக்குவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த திறமை, இவங்க வந்து நிறைய பேசுறாங்க, அப்பா பேச மாட்டாரு. அந்த ரெண்டையும் வந்து கரெக்ட் பண்ணி நான் வந்து அளவோட கரெக்டா பேசுறேன், அவ்வளவுதான். ஏன்னா ரொம்பவும் பயனற்ற வார்த்தை நிறைய தேவையில்லாம் பேசி என்ன பண்ண போறோம். தேவையற்றத பேசவே கூடாது. ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா அடி எடுத்து வச்சு போங்க, அவ்வளவுதான். சரிங்க சாமி. இப்ப உங்ககிட்ட நான் பேசுறேன், உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள தோணும், இவங்க எப்படின்னு. உங்களுக்கு என்ன சாமி தோணுது? இல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு திறமையெல்லாம் இருக்கு, நல்ல ஒரு திறமை இருக்கு, நல்லா கடைசியில முக்தி அடைகிற வாய்ப்பும் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பிள்ளைங்களும் இருக்கு, எல்லாமே இருக்கு, உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. குறையும் இருக்கிற மாதிரி இப்ப நீங்க ஆன்மீகத்துல இருக்கும்போது கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. இல்ல, உங்களுக்கு நினைச்சாவே தோணுது, உங்களுக்கு திறமை எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அதுதான் கேட்டேன். திறமை எல்லாம் இருக்கு, நீங்க சந்தோஷமா திருப்தியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் எல்லாம் தேடி வரும். உங்க பிள்ளைங்க நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் நல்ல மேரேஜ் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமா இருந்தாவே உங்களுக்கு அது ரொம்ப ஒரு நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. அதான் உங்களுக்கு ஒரு இது, அது அமையறதுன்னு பெருசா இருக்கு. இப்ப அதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க வந்து தொடர்ந்து விழிப்புணர்வு, அதான் விழிப்புணர்வுனா அவர் எப்பயுமே நம்ம கூட இருக்காரு. தூங்கும் போது நினைச்சுங்க, தூங்கும் போது அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு தூங்க, பகல்ல இருக்காரு, முழிச்சிருக்கும் போது பக்கத்திலேயே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்க பிரச்சனை எல்லா வேலையும் அவர் பண்ணிடுவார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கரெக்டா பண்ணி முடிச்சிருவார். இப்ப 3 பிள்ளைங்க இருக்கா, 3 பிள்ளைங்களும் என்ன வந்து மேரேஜ் பண்ணணும், எப்படி வேலைக்கு அனுப்பணும், எப்படி வருமானம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் நல்லபடியா பண்ணிடுவாரு. அவங்க நல்லா போதும், அதுக்கு மேல நமக்கு என்ன பண்றோம், அவ்வளவு பணம் நமக்கு எதுக்கு, அவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு, அவ்வளவுதானே, உங்களுக்கு சாப்பாடு ட்ரெஸ் இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன போய் ஒண்ணுமே, அவங்கள பார்த்தே நீ சந்தோஷப்பட்டுக்கலாம், நீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், எப்பயுமே அவரு கூட இருக்காரு நினைச்சிட்டு நீங்க இருந்தாவே போதும். எல்லா கூட இருக்காரு, தியானம் பண்ணணும், இது 2 வேலை. முக்கியமா தியானம் பண்ணும்போது நைட்டு பண்ணிருங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிருங்க. சாப்பாடு நீங்க நான் வந்து அப்படி பண்ணல, ஏன்னா நீங்க இப்ப உங்களுடைய வார்த்தை கேட்டு நீங்க சொன்னதை கேட்டுதான் நான் இப்ப வந்து நைட்ல பண்றது, மதிய டைம்ல ஒரு டைம் பண்றேன், காலையில பண்றது, ஒரு டைம் தான் பண்ணுவேன். நீங்க சொல்ல பாரு, அதை கேட்டு நம்ம என்ன டெக்னிக்னா ஸ்ட்ராங்கா என்ன டெக்னிக் அப்படின்னா, ஹலோ சிஸ்டர், இரவு 7 மணிக்கு அரை வயிறு தான் சாப்பிடணும், கொஞ்சமாக தான் சாப்பிடணும், ஓகேவா சிஸ்டர்? நம்ம உடம்பு மனசு ரெண்டுக்குமே அடிப்படை வந்து உணவு தான். நம்ம உணவு, தண்ணீர் நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும். அதுவும் சிஸ்டர், காலை எழுந்த உடனே 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க சிஸ்டர். கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் காலை எழுந்த உடனே. சாப்பிட்ட உடனே 1 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் 1/2 hour, அரை மணி நேரம் கழித்து 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். காலை 8 மணிக்கெலாம் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். மதியம் 1 மணிக்கெலாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி இரவு 7 மணிக்கெலாம் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களால் தியானம் வந்து சூப்பராக பண்ண முடியும். அதே மாதிரி சிஸ்டர், இன்னொன்று முக்கியமாக கவனிச்சு பாருங்கள். அதாவது இடையில சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம், காலை 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் இடையில அது இதையும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு கெட்டு போயிடும்.
அதே மாதிரி சிஸ்டர் சத்துள்ள உணவாக சாப்பிடுங்க. என்னது? சத்துள்ள உணவாக சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. அதே மாதிரி சிஸ்டர் கடைசியாக தூங்குறீங்க, நைட்டு 10 மணிக்கு நீங்கள் தூங்குறதா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா முழுமையாக தியானம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குங்க. தூங்கும்போது தலை உச்சியில் அல்லது நம்ம பக்கத்துலேயே தலை உச்சியில் சிவன் இருக்காருன்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிடுங்க. இதை தினமும் தொடர்ந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கண்ணு முழிச்சோடனே எப்போ வேணாலும் முழிப்பு வரலாம். 3 மணி 4 மணி 5 மணி எப்போ வேணாலும் உங்களுக்கு முழிப்பு வரும். அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு சிவனை நினச்சிட்டு தூங்குனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நீங்கள் கண்ணு முழித்த உடனே சிவன் ஒரு பவர், அது நல்லா தெரியும். சிவன்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும் சிஸ்டர். சிவன் தலை உச்சியில் இருக்கிறது நல்லா உணர முடியும், 100க்கு 100 நல்லா உணர முடியும். சில பேர் உணர முடியலங்கிறாங்க. அவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணும்போது கண்ணு முழிச்சோடனே சிவன் இருக்கிறது நல்லா உணர முடியும், பக்கத்துலேயே இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு இயல்பாகவே தியானம் வந்துடுது. எந்த முயற்சியும் பண்ணாமல் இயல்பாகவே உங்களுக்கு தியானம் வந்துடும், செட் ஆயிரும். அப்படியே அவர் தலை உச்சியில் சிவனை நினச்சிட்டு நீங்கள் சும்மா இருங்க, ஒன்றும் செய்யணும். அப்படியே சும்மா, எந்த சிந்தனை வேண்டாம், எதுவுமே வேணாம். எல்லா வெற்றியும் நம்ம அடைஞ்சிட்டோம், எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சிவனை நினச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க. அப்படியே இருங்க, அவ்வளோதான். நிலச்சி இருங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் அப்பாட்ட பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன இருக்குங்க சொல்லணும்னு தோணும்ல, ஏதாவது அப்பாட்ட பேசணும், சொல்லணும், கேட்கணும்னு தோணும். உங்களுடைய குறைகள் ஏதாவது இருக்கும், அதை சொல்லிவிட்டு அதையும் மறந்துடுங்க. ஆனால் அவர் பார்த்துக்குவார். நண்பர்களே, எங்களுடைய வீடியோவை இதுவரைக்கும் தொடர்ந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, ஒரே ஒரு லைக்கு. பிரியமான நண்பர்களே, உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அருமை நண்பர்களே, இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.